மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. வேதம் சொல்கிறது இயேசு ஜீவனுள்ள அப்பம் என்று. இன்றைக்கு இந்த செய்தியில் இந்த அப்பத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த செய்தியை பாருங்கள். நிச்சயம் இதில் ஒரு சின்ன வெளிப்பாடு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா வனாந்தரத்தில் கடவுள் போஷிக்கிறார். வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவு வருகிறது. அதுக்கு அப்பம் இல்லை மன்னா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. இது உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்சது தான். ஒரு நாள் கடவுள் மோசேவை கூப்பிட்டு, மோசே, உங்களுடைய அடுத்த சந்ததி மக்களுக்கு இந்த மன்னான்னா என்ன, அப்பன்னா என்ன அப்படின்னு அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த அப்பத்தில் கொஞ்சம் எடுத்து நீ பத்திரப்படுத்து. ஒருவேளை அடுத்த சந்ததிக்கு இந்த மன்னா எப்படி இருக்கும்? 40 வருஷமாய் என் பிதாக்கள் இந்த மன்னாவை தான் சாப்பிட்டார்களோ, இதை வைத்துதான் ஆண்டவர் என் ஜனங்களை போஷித்தாரோ என்பதை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ள இதை கொஞ்சம் எடுத்து பத்திரப்படுத்துப்பான்னு சொன்னார். அதே மாதிரி மோசே கொஞ்சம் மன்னாவை எடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து பத்திரப்படுத்தினார். அதாவது காக்கப்பட்டது அப்படின்னு வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, மோசே எப்படி அடுத்த சந்ததி மக்களுக்காக இந்த மன்னாவை எடுத்து பத்திரப்படுத்தினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தின் சந்ததியாகிய உனக்காகவும் எனக்காகவும் பிதாவினுடைய சன்னிதானத்தில் கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு மேலாக ஒரு அப்பம் உனக்காகவும் எனக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அப்பத்துக்கு பெயர் ஜீவனுள்ள அப்பம். அந்த அப்பத்திற்கு பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த அப்பம் உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் கிட்டத்தட்ட 40 வருஷமாய் 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை அது போஷித்து காப்பாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குமானால், 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள அப்பம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் போஷித்து காப்பாற்ற ரட்சிக்க அது வல்லமை உடையது. எனக்கு அன்பானவர்களே, யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பானாம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி காலத்தில் எழுப்புவேன். எனக்கு அன்பானவர்களே, மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருஷமாய் நடத்தி அது அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போக வல்லமை உடையதாய் இருந்தால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள அப்பமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் ரட்சிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அது அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வல்லமை உடையதாக இருந்தால், பரம கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய மாம்சமும், அதாவது அவருடைய வார்த்தையும் நம்மை அந்த கானானுக்கு, அந்த ராஜ்யத்திற்கு கொண்டு போக வல்லமை உடையது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். இயேசுதான் இந்த உலகத்திற்கு வந்த மெய்யான ஜீவனுள்ள அப்பம். அவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர். அவரை தவிர மீட்பில்லை.
அவரை தவிர ரட்சிப்பம் இல்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு, பிதாவினிடத்திற்கு போவதற்கு இயேசுவினுடைய மாம்சத்தின் வழியாய், இயேசுவினுடைய இரத்தத்தின் வழியாய் தான் அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மால் போக முடியும். வேறொரு வழி இல்லை. ஆகவே எப்படி 40 வருஷத்துக்கு மேலாக அந்த அப்பம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அப்பம் காக்கப்பட்டு அந்த சந்ததிக்கு எப்படி வைக்கப்பட்டதோ அதே மாதிரி உனக்காகவும் எனக்காகவும் பல ஆயிரங்கள் வருஷமாய் பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டு காக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை அந்த அப்பம் போஷித்து வழிநடத்தி கானானுக்கு அழைத்து சென்றது. இந்த அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேலே இருக்கிற மக்களை ரட்சித்து வழிநடத்தி அந்த பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வல்லமையுடையது. God bless you. God bless.